சக்தி முருகனை கூப்பிடுங்க பப்புன வாடா. பாட்டு பாடுறதுன்னு வருவா. இப்ப நான் நேரம் 3 பாட்டு பாடிட்டேன். எல்லா மேடையிலும் 2 பாட்டு பாடுவேன். அந்த மாதிரி 10 பாட்டு பாடினா வர மாட்டேன். அப்படியா? இந்த ஓகோகோ பாடினாதான் வருவேன். இதெல்லாம் பப்புனுங்களுக்கு சாபக்கேடா. ஓகோகோ பாடினாதான் வருவேன். அந்த பாட்டு இல்லம்மா. சரி பரவாயில்ல. உங்க மேல மரியாதை வச்சு உங்க தொழிலுக்காக மரியாதை கொடுத்து அவனை கூப்பிடுறேன். அந்த பைக்கு நீ போ. 1000 ரூபாய் சேர்த்து வேணும் அதுக்கு போ. அதான் இதை கொஞ்சம் கரெக்ட் சார். அதுல இதுல இன்னர் வைங்க, அதுல எடுத்த வைங்க. அவன் போய் சொல்லிட்டோம். நல்லா சரி. பொட்டிக்காரர எப்படி இன்னைக்கு தானே வேகம் கிடைக்குது, ஆனா சொல்லாம விட்டுட்டேயா. பாம்பு வருதுன்னு சொன்னா கடைசியில நீ அப்படி தெரிஞ்சிருந்தா வேற மாதிரி வந்திருப்பையா. டான்ஸ் விஜி வணக்கம். என்ன விஜயா சும்மா இரு, ஏன் அப்படி கதிக்க கிடக்குற? டான்ஸ் விஜயா. அம்மா நீங்க சங்கத்துல பாக்கல அக்கா வணக்கம். அது அப்ப வேன்ல பாக்கல அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். ஆமா. சாப்பிடுற ஹோட்டல்ல பாக்கல அக்கா வணக்கம். அக்கா மேடல என்ன உன் பொண்டாட்டி போற மாதிரி விஜய்ங்கற. இப்போதைக்கு பொண்டாட்டிதே. வெள்ளக்கமா இருக்கு. என்ன வேணும் சொல்ல சொல்லுங்க, உரிச்சா வயித்துக்காக என்ன பண்றது? ஏய் என்ன மத்த டான்ஸ் கிட்ட நீ என்ன வேணாலும் பேசு. என்கிட்ட எதையாச்சும் பேசுனேன்னு வெச்சுக்க சக்தி முருகா வேண்டாம். நல்ல மூடுல இருக்கேன். நல்ல அப்பா நல்ல மூடுல இருக்கான்பா. சாமான்களை எடுத்து வச்சுட்டு வாங்க வீட்டுக்கு போவான். நல்ல மூடுல பெரிய வீட்டுல போய் ஜொலிச்சிருவீங்க. இப்படித்தான் சொல்றேன். எல்லாம் என் தலையெழுத்து உண்மையால நான் அதிகப்படுறேன். ஏமா இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுறியே, கொஞ்சமாவது உனக்கு நாகரிகமா பேச தெரியுதா? இப்ப நான் என்ன அநாகரிகமா பேசுனேன்? ஒரு மரியாதை, அதாவது போடா வாடா அவனே இவனே பொட்ட பையல விளங்காத பையல அப்படி கூட கேட்டா கூட பரவாயில்லையே. அதையெல்லாம் விட்டுட்டு தூக்கி சாப்பிட்டு கேட்டிய ஒரு வார்த்தை, ஒழுங்கா வாட ஓம்பிட்டு இதை பிடிச்சா அறுக்குறேங்கிற. இதுக்காக நான் என்ன ஹெல்மெட்டையா தூக்கி மாட்டிக்கிட்டு வர முடியும்? நீ அறுக்காம இருக்கணுங்கிறதுக்காக என்ன சொன்னீங்க? ஐயோ நீங்க என்ன சொன்னீங்க? கிழிஞ்சிச்சு. ஆத்தா இனி வாரிய வேலை புழு புழுன்னு வைமுடா. 10 வருஷத்துக்கு மேல என்ன சொன்னீங்க? ஐயோ 3 தடவை வேலை போட்டாடா. இதோட 4ஆவது தடவை. இதுக்குதான் ஒன்னு 250 ஒரு அட்வான்ஸ் போட்டது இருக்கு. வேற ஒண்ணு இல்ல. அப்பா அவர் யாரும் உங்க பெரியப்பா மேனா? ஐயோ என்ன முறனே தெரியல. உங்களுக்காக இப்படி ஜாயிண்ட் அடிக்கிறாரு. சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க. சரி இருக்கட்டுமா, ஒன்னு கேட்டா கோச்சுக்க மாட்டேன். நான் அதெல்லாம் கோவப்பட மாட்டேன். என்ன கேளுங்க. கோவப்பட மாட்டீங்க? இல்ல உண்மையாவே நீங்க பொம்பளை தானா? அவுத்து காமிக்கவா? அப்புறம் சொல்லுங்க. இல்ல நாகரிகம் எல்லாமே இப்படி பேசுறீங்களே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ என்னைய பார்த்து என்ன கேட்டீங்க? உண்மையாவே நீங்க பெண்கள் தானான்னு கேட்டேன். முடியலையே எனக்கு நெஞ்சு பட 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 வெள்ளி படத்தை குட்டி இருந்தா ஹரிச்சந்திரன் நடக்குது. ஐயோ எனக்கு பட 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 நெஞ்சு துடிக்குதே. ஏமா என்னங்க ஒரு வார்த்தை தானம்மா கேட்டேன். அந்த ஒரு வார்த்தைனாலும் என்ன பார்த்து பொம்பளையானு கேட்டுட்டீங்களே. நாளைக்கு யூடியூப் சேனல்ல விஜி பெண் தானா அப்படின்னு போட்டுட்டாங்கன்னா என்னுடைய மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுது? போச்சு. இனி என்ன இருக்கு? மிச்சம் இருக்கு. போதும் தான் போதும். என்னம்மா பண்ற இந்த இடத்துல 50 ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுத்தா 500 ரூபாய்க்கு நடிப்பேன். 50 ரூபாய்க்கு சம்பளம் கொடுத்தா 500 ரூபாய்க்கு நடிப்பியா? உன்னை கட்டிக்கிட்ட புடிச்சேன் ரொம்ப கொடுத்து வச்சவன். எந்த வேலையும் பார்க்க வேணாம். அந்த கிரகம் எந்த வேலையும் பார்க்காது. ஆனா பேர் தான் கெட்டு போச்சு. ஐயோ நீ இப்படி அடிக்கிற. அங்கிட்டு போனோம்னா கிழக்கு அங்கிட்டு ஒரு பொம்பளை இந்த அடி. சொன்னீங்க திண்டுக்கல் பக்கம் தான் இனிமேல் நாடகத்துக்கு போகணும் பொறுக்குது. யாரையும் வச்சுக்கல.
உன்னை கேட்டா ஆளை வச்சிருக்காரானே இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இவ்வளவு தெளிவா பேசுறீங்க முதல்ல ஒரு நாகரிகம் தெரியுதா மரியாதை கெடுத்து போடா என்ன பேசுறேன் எங்க யாரையாச்சும் ஒருத்தர் இந்த கூட்டத்துல எந்திரிச்சு வந்து சக்தி முருகனை துரிச்சி விஜி அசிங்கப்படுத்துச்சு படுத்துட்டமா ஒரு நாகரிகமா தலையில பேச தெரியுதா வந்தோம்னா அறுத்துருவேங்கிற அவர் பொட்டிக்கார பிடிச்சி கிழிச்சிருவேங்கிற என்ன யாரா நாடகத்துக்கு போட்டதுங்கிற எவன் அட்வான்ஸ் கொடுத்ததுங்கிற இவ்வளவு கேள்வி கேக்குறல்ல நல்ல பப்புன்னு தானே பென்சில்ல மீச வச்ச பப்புன்னு தானே தூக்கு மாட்டி சாவுடா என்ன மயிருக்கு தாலும் கொடுக்குற 2000 ரூபாய்க்கு நான் சாகணுமா நான் எப்படி பார்த்தா தான தரவணிக்கு தான் சாகணும் ஏன் அவர் தான் ஊருக்கு முதல்ல வந்து சீட்டு உட்காந்துருக்காரு சரி இவ்வளவு பேசுறேன் என்ன நடக்குது தேங்காதீங்கறியா நல்லா தின்னுங்க அதனாலதான் ஒண்ணுமில்லைன்னு எனக்கு பேர் வருது சரி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவாமா கோச்சிக்க மாட்டீங்கல்ல ஒரு நல்ல பெண்களுக்கு எது குடும்பத்துக்கு அழகு ஒரு குடும்ப பொண்ணுக்கு எது அழகுன்னா புருஷனோட மான மரியாதையை காப்பாத்தணும் இருக்கணுமா இல்லையா புருஷனை எங்கேயும் தலை குனிய விடக்கூடாது இருக்குல்ல ஆமா அந்த வகையில பெண்கள் நீங்க சரியா நடந்துக்கிறீங்களா கிடையாதுங்கிறேன் எப்படி ஆம்பளை எங்களால அந்த குடும்பமே உயருது அப்படி சொல்லாதீங்க என்னைக்கு ரேஷன் கார்டுல எங்க பேரை போட்டு உங்க பேரை தூக்குனாங்களோ அன்னைக்கெல்லாம் நீங்க உங்க ஆண் வர்க்கம் குருண மருந்தை வாங்கி சாப்பிடணும் கை தடுக்க அப்படி நல்லா இருப்பா இரு வார நான் எதுக்கு இருக்கேன் அதை விட 100 வாய் நான் பேசுவேன் சரி பார்த்தா வா புண்ணியவதி உங்க பேரு ரேஷன் கார்டுல போட்டிருக்காங்களா அன்னைக்கு இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்க இந்த மேடையில இனிமேல் எந்த வசனத்தை எந்த பப்புண்டையும் சொல்லாது பேசுவேன் ரேஷன் கார்டுல உங்க போட போட்டிருக்காங்க நல்ல காலையில வா நம்ம 2 பேரும் ரேஷன் கடைக்கு போவோம் நீ கேக்குற பொருள் ஏதாச்சும் இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் ஏன் நீங்க போனா ஆம்பளை போட்டு வைக்க சொல்லு ரேஷன்ல எல்லா பொருளும் கரெக்டா இருக்கு எப்படி உங்களுக்கு மட்டும் கரெக்டா இருக்கு எங்களுக்கு இல்ல எங்க போட்டோ பார்த்தாலே பயம் வந்துரும் போடுறவங்களுக்கு ஏன் கிரிமினல் மாதிரி இருக்கேன்னா தண்ணியா கிண்ணியா போட்டு வந்து எங்க அரிசிம்பா எங்க சர்க்கரைம்பா அது பண்ணன எல்லாமே என்ன மாதிரி ரேஷன் கடை கொளுத்துறாம்பா எங்களை பார்த்தாலே பயம் வரும் நீ இவ்வளவு பேசுற இல்ல எங்க போட்ட ரேஷன் கார்டுல இருந்த வரைக்கும் எவ்வளவு நன்மை அடைஞ்சிருமா உங்க போட்டோ வந்து ரேஷன்ல பொருள் மாத்திரம் தான் வாங்கலாம் எங்க போட்டோ இருக்க வரைக்கும் நாங்க அதை கொண்டு அடகு வச்சு தண்ணி அடிக்கிறோம் முகரைய பாரு முகரைய ஒரு பொம்பளை ரோட்ல நடக்க முடியல ஒரு ஆத்துக்கு குளிக்க போக முடியுதா ஒரு முள்வெளி காலைக்கு போக முடியுதா ஒரு ரயில்வே ட்ராக் போக முடியுதா பண்ணாங்க ஒன்ன மாதிரி ஆண் வர்க்கம் ஒரு பொம்பளை பிள்ளைய 4 பேர் தூக்கி போட்டு கற்பழிக்கிறீங்க எங்கயாவது உங்களை ஒரு ஆளை நாங்க தூக்கி போட்டு கற்பழிக்கிறோமா கை தட்டுக்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க பெண் வர்க்க கை தட்டுது எங்கயாவது ஒண்ணு வேணாம் உங்க ஆம்பளைங்களுக்கு பொம்பளை இல்லன்னா செத்துருவீங்க யார் சொன்னா நான் சொல்றேன் இந்த வேலையில சொல்றேன் அடிச்சு சொல்றேன் பொம்பளை வேணாயா பொம்பளை உள்பாவட அந்த வாடலைனால செத்துருவீங்க யாரா பாவாடை மோந்து வந்தவன் அவன் ஒருத்தன் தெரியுறான் இல்ல இது எல்லாம் கூட எங்க அக்கா சீட்டை கூட தூக்கிட்டு போறேன் அதெல்லாம் கூட நியாயம் இல்ல இல்ல உண்மையா சொல்றேன் பாம்பூர் 5 அடி பாவாடை தூக்கிட்டு போயிருக்காங்களா அதோட வீட்டுல தீப்பிடிச்சு எரிய போகுது ஏமா இந்த வேலையை செய்யறவங்க யாரு எவன் செய்யறானா கர்மம் கண்றாரு பச்சை பிள்ளையில கிடைக்கிறாங்க ஏங்க நான் கேக்குறேன் சக்தி முருகன் இப்ப அவை மூதாட்டி இருந்தாங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா ஆண் வர்க்கமே வேண்டாம் ஆம்பளை முகரையிலேயே நான் முழிக்கல இவங்க முகரையில முழிக்கிறதுக்கு நான் பேசாம இளமை பருவத்தை போயிட்டு எனக்கு முதுமை பருவத்தை குடுறா அப்படின்னு விநாயகர் பெருமான்ட்ட வரம் கேட்டாங்க ஏன் கேட்டாங்க எங்க முகரைய பார்க்க முடியல அங்க தெரியுது அவ்வை மூதாட்டி ஆணே வேணாம வாழ்ந்தாங்க அன்னை திரசா இருந்தாங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்க ஆதரவற்றவர்களை பேணி காத்தாங்க தொழுநோய் இருக்கிறவங்கள கையினால் தொட்டா கூட அவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு தன்னோட நாவினால் நக்கி சுத்தம் பண்ணாங்க அப்படி பெண்கள் பட்டியல நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் ஆண் வர்க்கம் பேசுறேன் நீங்க சொன்ன 2 பேர் யாருக்கு தெரியும் இந்த தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் தான் தெரியும் ஆனா இதை விட உலகம் முழுவதும் பேர் வாங்கினாரு நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல பிறந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் பிறந்தா இல்லையா கைதட்டுங்க ஆண் வர்க்கமே சிங்கங்களா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாரா அவர் நினைச்சா அமெரிக்காவில பாதி சொத்தை எழுதி வைக்கிறோம்னா போறோம்னாரா ஏன் அவர் கல்யாணம் பண்ணல அவர் மாத்திரம் அந்த 3 மாசம் முண்டைகளுக்கு தாலி கட்டி இருந்தாருன்னா ராக்கெட் விட்டுக்க முடியாத தாலி என்ன பாக்கெட் வாங்கி கொடுக்கறதே கொண்டிருப்பாளுங்க சரி அது கூட வேணாமியா அதையெல்லாம் விட இன்னொருத்தர் பேர் வாங்கினாரு ஆனா சொன்னா தப்பா போயிடும் நம்ம பசும்பொருள்ல பிறந்த ஐயா தேவர் மகன் கல்யாணம் பண்ணாரா முருகனுக்கு அடுத்த 8வது சித்தர்னு சொன்னா அவர்தாயா ஏன் ஆன்மீகமே சிறந்த கண்கள் சொன்னாரு இதை விட இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா பெற்ற தாயின் விரல் கூட நம்ம மேல படக்கூடாதுன்னு நினைச்சாரு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து ஏன்
எந்த பொம்பளை கை வச்சாலும் அதில் அதோட நம்ம தரிசா போயிரும் அவருக்கு தெரியும். அதனாலதான் உங்க முகரையிலே முழிக்கிற இல்ல. எங்க நீ பெண்களை பத்தி இவ்வளவு சொன்னீங்க, கற்பழிக்கிறேன் ஆண்களை சொன்னீங்க. எல்லாம் கற்பழிச்சா பிள்ளையா? எவன் கற்பழிச்சா பிள்ளையா? யார சொன்னி? யார பிள்ளைய? பிள்ளையவா? பச்சை பிள்ளைய தானே. ஏயா, 1 வயசு பிள்ளைய விட மாட்டேங்கிறீங்க, 60 வயசு கிழவிய விட மாட்டேங்கிறீங்க. கிழவிய விடுமா? அது ஓடுன வண்டி, ஒத்தாளி ஓடாத வண்டியை சொல்லு. அது என்ன விட மாட்டேங்கிறீங்களே? ஓடுன வண்டியை விடுமா? சின்ன பிள்ளைய சொன்னீங்க. எந்த பிள்ளைய கற்பழிச்சா? ஏன் 1 வயசு பிள்ளைய? எந்த நாட்டுல? தமிழ்நாட்டுல தான் கற்பழிச்சாங்களா? அவன் எவன் மாத்திரம் சொல்லு. ஏன் என்ன பண்ணுவீங்க? காலையில செருப்புட்டே அடிக்கிறேன். ஐயோ, என்ன இவ்வளவு கோபப்படுறீங்க? குட்டியாடா அவன அந்த பூனை முடிச்சு அறுத்து தெரியுமா? ஐயோ, என்னது முகரே பாரு முகரே. நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா இருமா, மனசு வேதனையா இருக்கு. என்னங்க பச்சை பிள்ளைய போய் கற்பழிச்சிருக்காங்கடா. அநியாயமா இல்ல? சரி, எதுக்கு பச்சை பிள்ளைய கற்பழிக்கிறான்? தலை இத்தனை இரவு மாடு இருக்கும் இவ்வளவு கற்பழிக்க வேண்டிய முகர பாரு. என்னைய கற்பழிச்சுட்டு அவன் அதோட ஆயுசு போவா? அப்படி அத்தனை கிடத்துல போக முடியாது. ஆமா, என் ஜாதகம் அப்படி. என்னை எட்ட நின்னு வேணா ரசிக்கலாம், என்ன தொட்டா நீ கெட்ட. என் ஜாதகம் இப்பதான் தெரியுது ஏன் மகேந்திரா வேணும் கோழி அடிக்கிறாரா. தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு இருக்காங்க. ஆமா ஆமா சொல்லிருக்காங்களா? ஆமா ஆமா. எங்கயாவது தந்தைக்கு பின் கணவன், கணவனுக்கு பின் தந்தைன்னு சொல்லிருக்காங்களா? ஏன் சொல்லல? என்னைக்குமே பெண்கள் நாங்க தான் சிறப்பு, ஆண்கள் நீங்க செருப்பு. ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்கல்ல. கிடத்துல வாங்க. நீங்க உண்மையாவே இந்த தொழிலுக்காக நம்ம 2 பேரும் பேசுறோமே தவிர, உண்மையாவே தாய் வந்து நம்மளை பிரசவித்து வெளியில கொண்டு வர்றது வரைக்கும் தான் அவங்களுக்கு வலி தெரியுதுல்ல. ஆனா அந்த பிள்ளைய வளர்த்து காப்பாத்துற வரைக்கும் யாரோட வலி தெரியுமா? நம்ம அப்பாவோட வலி. எப்படி? ஆமா, உண்மையை சொல்றேன். உண்மையாவே உலகத்துல நீங்க 10 மாசம் வந்து பிள்ளைய பெக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். ஆனா அந்த பிள்ளை பெத்து அவன் வளர்ந்து அவன் கல்யாணம் பண்ற வரைக்கும் ஆண்களுக்கு தான் அதிக வலி. அந்த வகையில உண்மையாவே பெருமைக்காக சொல்ல மாட்டேன். இப்ப இந்த மேடையில சக்தி முருகன் பப்புன் ஆமா அப்படின்னு உலகத்துக்கே நீங்க தெரியுறீங்க அப்படின்னா அது எங்க அம்மா பெத்த தாய். அந்த தாய் உனக்கு நீ 2 வயசு ஆகிற வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்ததுனாலதான் அந்த தெம்புல தான் இங்க நின்னு பேசுறீங்க. தாய்மை மட்டும் இல்ல, பெண்கள் மட்டும் இல்ல அப்படின்னா அந்த உலகமே அழிஞ்சிரும். அது நீங்க சொல்றல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால சரி, இப்ப கிடையாது. ஏன்னு கேளுங்களேன். இப்ப வந்து நீங்க அப்ப எல்லாம் மாசம் ஆயிட்டான்னு வச்சுங்களேன், மாமியா பக்கத்துல இருந்து மருமகள் சொல்லுமா, ஏய் மருமகளே மாசமா இருக்க, என்ன பத்தாரு வாடா, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போமா. யார? மாமியா மருமகளை கூட்டிட்டு போறமா. இப்ப நீ மாசமான உடனே எங்க ஆம்பளை பூரா ரெடி ஆகிக்கணும் வீட்டு பத்திரத்தை எடுத்து அடகு வைக்கிறதுக்கு. ஆமா ஆமா. அப்ப எல்லாம் கொண்டு போனா 300 ரூபாயில பிள்ளைய பத்தி தூக்கியாந்து வீட்டுல கொண்டாந்துருவாங்களாம். இப்ப உன்னைய கொண்டே ஆஸ்பத்திரி சேர்த்தா 75,000 ரூபாய் கையில வச்சுக்கணும். ஏன்னா உள்ளே கொண்டு வாரத்துக்கு கிழிச்சு எடுக்கிறங்காட்டிக்கு 60,000 ரூபாய் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 15,000 உன்னை வெட்டியா கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள எங்க தாலி சரடு அந்துடும். இந்த லட்சணத்துல ஆம்பளைய பத்தி குறை சொல்றேன். நான் சொல்றேன், அப்ப பொண்டாட்டிக்கு புள்ள பேரு பார்க்க முடியாத ஒரு புடலங்கா புருஷன் என்ன கூந்தலுக்கு நீ கல்யாணம் பண்ற? எதுக்கு ஒரு பொம்பளைக்கு புள்ள கொடுக்குற? என்ன வேணும் சொல்ல சொல்ற? வேணாம், நாங்க சும்மா இருந்தா அது எனக்கு பொம்பளையே வேணாம். நான் விஸ்வாமித்திரர் மாதிரி வாழ்றேன், நான் விவேகானந்தர் மாதிரி வாழ்றேன், நீ சொன்ன அப்துல் கலாம் மாதிரி வாழ்றேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு போ. அப்படி வாழ முடியாதுமா. எங்களுக்கு தம்பின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் மோசமானவன். 12 மணி ஆச்சுன்னா அதை பார்க்கணுங்கிற. அவனுக்கு என்ன பண்ற? குருண மருந்தை கொடுத்துரு. கொடுத்து பார்த்தனே, நெருப்ப வச்சு கொளுத்து. ஆத்தாடி எச்ச துப்பிடுறான். சே இன்னுமா? சரி போயிட்டு போகுது. தொடாம பேசுறேன். ரொம்ப நல்லா பேசுறீங்க. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம். வியாபாரம் என்னடா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இப்ப பேசுமா? பேசணும் ரெடியா இருக்க சொல்லு. எனக்கு பஞ்சாயத்து இல்ல. நாடா முடிய 1:30 மணி ஆகும் பாத்துக்க. சரி அம்மா, இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம். என்ன வியாபாரம்? நான் 7 வயசுல எழுதி வித்தவன். பக்கம் இடத்துக்கு எடுக்காத. ஏத்துக்க. மியூசிக் பார்ட்டி ஸ்டார்ட் தி மியூசிக். வாசிக்காதீங்க. பாட்டில் பிள்ளை உள்ளது. ஆர்டர் நொறுக்கிடுவேன். வாசிக்காத. 7 வயசுல இளநீ வித்தேன்னு சொன்னா நியாயம். நான் ஒத்துக்கிறேன், 7 வயசுல இளநீ தான் வித்திருப்பேன். சரி, ஆனா இப்போதைக்கு நீ இளநீ அவரை பார்க்க கூடாது. நீ பார்க்க வேண்டிய ஒரே பழம் தண்ணி பழம் தான். எது? தர்பூசணியா? அது மாத்திரம் தான் உனக்கு சரியா. ஒரே நிறம் தான். ஆத்தாடி பழத்தை திங்க செத்தாண்டா. உன் கண்ணு வச்செல்லாம் தொய்வாயுதா. ஆத்தாடி இருந்தாலும் 7 வயசுல இளநீ வித்தவர். விஜய் இளநீ வியாபாரமா? நான் ஒரு பெரிய வியாபாரி. அதெல்லாம் வித்து முடிச்சுட்டாங்க. நீ வேற வாழைப்பழம்லாம் ஓடி. நம்ம வேலை ரொம்ப முக்கியமான வேலை. இந்த தொழில் பிரதான தொழில். எங்க குடும்பமா நாங்க கையில புடிச்சுக்கிட்டே குடும்பமா. ஆமா ஆமா. கையில புடிச்சு கொண்டுட்டு வந்துகிட்டே இருப்போம். இடையில ஒரு குண்டு தொங்கும். ஐயா
கையில பிடிப்பீங்க குண்டு தொங்குமா? அது என்ன? ஐயா புளியம்பழம்லாம் 10 வருஷம் ஆச்சு வித்து நீ ஒண்ணு. என்ன பழம்? புளியம்பழம்லாம் இப்ப போறதே இல்ல. ஏங்க வாழைப்பழம் இல்ல புளியம்பழம் இல்ல. ஆமா. அது என்ன பழம்? பழம் இல்ல. முக்கியமான வேலை கொத்தனார். கொத்தனார் வேலையா? மை நேம் இஸ் கொத்தனார் கோவிந்தன். அப்ப நீங்க தான் அந்த தூத்துக்குடி கொத்தனார். இது கற்பழிப்பு கேஸ்ல உள்ள விட்டாங்க அவனா? ஐயோ அது இல்லையா? அவனோட வந்து என்னை சேர்த்து விடு. மறுபடியும் நான் புறான் சட்டத்துல போறேன். ஏமா நீ வேற? நான் ஒரு கொத்தனார்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்ல. சரிங்க. இந்த தேவகோட்டை ஏரியால என்னை நம்பி எல்லாம் கொடுப்பாங்க. என்னத்த? சின்ன வீடு கட்டுறதுக்கு பூரா நான் தான் சரியா இருப்பேன். வேண்டாங்க. ஏமா அந்த இடத்துக்கு நீங்க போகாம இருக்கீங்க. எதுக்கு? சின்ன வீட்டுக்கு. காங்கிரீட் வீட சொன்னேன். நீ காலந்தல்ற வீட்டை சொல்ற. சரி போயிட்டு போ. அதனால அப்ப நீங்க கொத்தனாருன்னா என்ன வேணும்? நான் சித்தால வரவா? ஐயோ சாந்தி சட்டி அதோட ஓட்ட விழுந்துரும். கூட்டிட்டு போறீங்களா? ஏமா? ஏன்னா அதுலயும் காலையில 2 வடை வாங்கி தருவாங்க. இதுவும் காலையில 2 வடை வாங்கி தருவாங்க. ஆமா ஆமா. ஆனா அதுல இன்னொரு வேலை வைப்பாங்க. என்ன வேலை? சாந்தி சட்டியை புடியே தூக்கிட்டே சட்டியை காட்டிட்டே நிக்க சொல்லுவாங்க. ஐயோ சட்டியை கட்டணுமா? நீ கலட்டி தான் நிக்கணும், புடியே தான் நிக்கணும். அப்படியா? சாந்தி அங்க அடிக்கிறானல்ல காலை தூக்கி உன் பீரான்ல 2 அடி அடிச்சாங்க. இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கங்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு தெரியும் நீ சித்தால வந்தீனா கொத்தனார் ஒரு வய மட்டப்பலா குடிக்க முடியாது. அவ்வளவுதான். மேல ஏறி நின்னா சாரத்தோட கவுந்து விடுவேன். 4 வீடு கட்டிடுவேன். மேல இருந்து சட்டியை பாப்பாங்களா இல்ல கிட்டியை பாப்பாங்களான்னு தெரியாது. நல்லா இருக்கும். ஆயாலோ அதனால ஆடி பாடி ஆவா ஹலோ பாசி ஆயா சாமி ஒண்ணு பண்ணு. ஏய் ஒரு சாமி பா. ஏய் வா என்னங்க? ஏய் அன்னைக்கு என்ன சொன்னாங்க கவனிச்சியா இல்லையா? வாத்தியார் சொன்னது சரியா செய்யணுமியா? எந்த தொழில் செஞ்சாலும் முதல்ல சாமான தொட்டு கும்பிடுதே ஆரம்பிக்கணும்னாரு. அதுக்கு வான் சாமான தொட்டு கும்பிடு. கட்ட மாட்டேங்குதே. அப்படியா? மாமா எப்படி நான் பார்க்கல அஞ்சு மாதிரி பொட்டிக்கார தான் போட்டுக்கிட்டு பிடியவங்கிறாரு பாவம். இங்கிட்டு வாமா இங்க ஒரு நல்லா இருக்கு. ஆத்தாடி என் கொலையே ஆடுதடா அம்மாடி. என்னடா சுத்தி பார்க்கும்போது 20 லிட்டரு தண்ணி கேன் 2 ஆட்டுறமா. ஆத்தாடி அக்கா விஷயம் ஓடியா. நாளைக்கு ஏதாவது புண்ணு வந்துச்சு நீ தான் வந்து மருந்து போட்டு. ஆத்தாடி நம்ம நல்ல முடியாதா? எப்படியும் 10 பாட்டில் வாங்கணும்டா மருந்து குண்டிக்கு போற. அதுக்கு தான் சொல்றேன் நீ போட்டு. ஐயோ கோச்சுக்கிறாம ஒண்ணு செய்ய. தேவோட்டில இருந்து வந்திருக்காரு சக்கரவர்த்தி ஸ்டூடியோ. குண்டி எந்த பக்கம் திருப்பு. அவர் முன்னாடியே பாத்துட்டாரு. குண்டியை பாத்துட்டீங்களா தலைவா?
நல்லா ஒத்துக்கிட்டு பாத்துறாங்க. அவர் என்ன வாசிக்கிறாப்ல? அவரு ஒத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா கேமரா அப்புறம் தேவை 3 ரோடுக்கு போயிடும். நமக்கு தேவையில்லை. இன்னொரு கேமரா வாங்கணும். ஆமா. மத்தாடி அவர் இன்னொரு கேமரா. ஆஹா, அந்த கேமரா ஓடாது. இதுதான் முக்கியமான கேமரா. ஓடியாமா. ரொம்ப நல்லா இருக்கீங்க. ரொம்ப நல்லா பாருங்க. உங்க பேரு? என் பேரு யா திருச்சி எஸ் விச். அது என்ன விச்? சும்மாவே பாம்பு பள்ளியுமா தெரியுது. நம்ம வேற ஆமா வந்து கிந்தற போகுது. சரி போயிட்டு போகுது. உங்க பேரு விஜி. என் பேர் என்ன கேட்க மாட்டீங்களா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? நாசமா போச்சு. என்னங்க எத்தனை தடவை அந்த என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டு அது எனக்கு அந்த சா சரியா நீ கேட்க கேட்க சிரிக்கிறாங்க. நான் கேட்டேன்னா அந்த கோமாளி பேனிட்டு வந்து இந்த மாதிரி பேசுறாண்டி தூமியை குடிக்கணும் திட்டுங்க. இது தேவை எனக்கு. சரி போயிட்டு போகுது. உங்க பேரு விஜி. என் பேரு எங்க சாமி முக்கியமான சாமி. என்ன பேரு? எங்க இருக்குன்னா சிவகங்கையில வாணியங்குடியில இருக்காரு. என்ன சாமி? முதல் தெய்வம் சோனையா, 2வது ஆள் மருத பையனாரு, 3ஆவதா இருக்காரு ஒரு கருப்பரு. சரி. அவர் பேரத்தான் எங்க குடும்பத்துல ஆம்பளை பிள்ளைக்கு பூரா வைப்போம். என்னதான் உங்க பேரு? எங்க சாமி பேரு சுண்ணியப்ப கருப்பர். என்னம்மா? சூனியப்ப கருப்பர். சூனியத்தை எடுக்கிறவர் சூனியப்ப கருப்பர். சூனிய கருப்பர். அதனால என் பேரு சுண்ணியப்பன். என்ன பேரு? சூனியப்பன். சூனியப்பன். அதான் சூனியப்பன். உங்க பேரு விஜி. ஆமா. எங்க நான் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவீங்களா? சல்லா. லேசா அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு வாயில விரல வச்சு லேசா காலை என்னடா 20 லிட்டர் கிரைண்டர் ஆடுற மாதிரி இருக்கடா. அத்தாடி கைய கொடு. ஆனா இப்ப வெக்க நல்லா பண்றானா? இல்ல நல்லா இருக்கு அத்தாடி. இப்பதான் தெரியுது ஏன் இன்னைக்கு திருச்சி பஸ்ல கண்டக்டர் சண்டை போட்டாங்க. மரியாதை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தேவையாது. ஏய் டேய் இன்னைக்கு அதனால தான் நான் வேன்லயே வந்தேன். கர்மா. அது என்னத்துக்கு டிரைவர் கண்டக்டர் முதல்ல பஸ் பாஸ் கொடுத்து என்ன மரியாதை இல்லாம கேட்டு உங்கள்ட்ட போய் சண்டை போட்டுருக்கானே. எதுக்கு சண்டை போட்டேன்? அவரு டிக்கெட் எடுக்க சொன்னாங்க. டிக்கெட் எடுத்தா நியாயம் தானே, எடுத்துக்க வேண்டியானே? இல்ல ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட் தானே எடுக்கணும். ஆமா. அவர் இன்னொரு டிக்கெட் எடுக்க சொன்னார். அது எதுக்கு? அது சொல்லவா? சொல்லுங்க எதுக்கு அது? அவர் இன்னொரு டிக்கெட் எடுக்க சொன்னது எதுக்கு? அது கரெக்டா தாண்டா லக்கேஜ் கேட்டிருக்கேன். அப்புறம் என்ன? அது 10 20 கிலோ தனியா பிடிக்கும். பின்னால ஒரு 40 கிலோ 60 கிலோ. என்னடா நிறுத்து பார்த்த மாதிரி சொல்ற? 3 சீட்டையும் சேர்த்து பிடிச்சேன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவேன் பாவா? நல்ல வேலை தம்பியா போயிட்டேன். நல்ல வேலை பா. நல்ல வேலை இந்த திருவாரூர் பஸ்ல ஏறாத. லக்கேஜ் டிக்கெட் கொடுக்கலன்னா குண்டியில குத்தூசி வைக்கிறாங்களா? ஐயோ வலிக்கும். சின்ன தம்பிலாம் நீங்க 3 குண்டூசி கும்பிடாப்ல. சரி போயிட்டு வந்து உங்க பேர் விஜி. என் பேரு சுனியப்ப கருப்பர். சுனியப்ப கருப்பர். அதனால பேரை மாத்தி 2 பேரும் சேர்ந்து காதல் பண்ணலாமா? எங்க காதல் பண்ணணும். ஆனா நீங்க கையை விடாம காதல் பண்ணணும். சத்தியமா சொல்றேன். நான் உங்களை நம்பி இருக்கேன். யாராவது என்னை ஏமாத்திட மாட்டீங்களே? நிஜமாவா? நீங்க கையை விட மாட்டீங்களே சக்தி முருகா? நிஜமா கையை விட மாட்டீங்களே? நிஜமா கை விட மாட்டீங்களே? யாரோ உங்களுக்கு பழக்கப்படுத்திருக்கேன். எவன் இல்ல. நிஜமா கை விட மாட்டீங்களே? அந்த பழக்கம் எனக்கு இல்லம்மா. எவனா சோத்துக்கு சத்தம் தான் கையை விடுவேன். ஐயே நான் இருக்கேன் பத்தியா? ஏதோ கொஞ்சம் இந்த கல்யாண ராமன்ட்ட போய் நரம்பூசி விட்டு பத்தேன் தேதி இருக்கேன். அப்படியா? ஆமா. சரி. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை காதல் பண்ண போறேன். பண்ணுங்க. இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு பண்ணுங்க. ஏன்? அது உண்மைதான். எதுக்கு 10 அடி தள்ளியே நில்லுங்க. கிட்டத்துல வாங்க. கிட்ட வந்தாதான் காதல் வரும். நீ வாமா. இரு தர்மானே போக வா. ஆஹா. அண்ணாதரனே போக வா. போக வா. இது பெட்டிக்கார ராசியானவரு. போக வா. அவர் என்ன சொல்லுவாரு? அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க. போயிட்டு 50,000 ரூபாய் காசோட வாங்க. சக்கரத்துல வாமா. அடுத்து ஒரு மகேந்திரா வாங்கணும். வாழ்க்கையில நான் எத்தனையோ பெண்களை கட்டி பிடிச்சிருக்கேன். நீ என்னை ஒரு ஆளதான் கட்டி பிடிக்க பேச்சுக்கடா. ஆனா உங்களை கட்டி பிடிக்கும் போது இருக்கிற உணர்வு எந்த பெண்கள்ட்ட இல்லை. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணு. விஜய் காதல்ல விஜய் காதல்ல கேப்பு இருக்கவே கூடாது. ஏன் நான் சொல்ற கே ஐயோ ஆஹா நீங்க படுத்திருக்கும் போது அப்படியே கட்டில் என் மேல சாஞ்ச மாதிரியே இருக்கு. நாடா கட்டல அது இருக்கட்டும். நீங்க வாழ்க்கையில யாரையாச்சும் இதுக்கு முன்னால காதல் பண்ணி? இதுவரைக்கும் யாரையும் நினைச்சதே இல்ல. நான் ஒரு சில வாசிக்கு இப்பதான் முதல்ல ஆம்பூலையவே பாக்குறேன். ஆம்பூலா? என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க சக்தி முருகா? நான் யாரையுமே இது வரைக்கும் ஏறெடுத்து
ஐயா சோனையா நான் இப்பதான் முதல்ல ஒரு ஆம்பளைய காதலிக்கிறேன். கைப்படாத ரோசா. சோனையா நீ தான் எல்லாத்தையும் தாங்கிக்கணும் அது நீ உங்க போயிடக்கூடாது. சாமி சுனியப்ப சாமி. ஐயோ என்ன சாமி ஊருக்கார வாரிய வயல இப்படி காசையும் கொடுத்துட்டு நம்ம ஊருக்கு அங்கத்தை பூரா கேட்கிறாங்க பாவம். சரி வாங்க கிடத்துல அதனால காதல் பண்ண போறோம். நல்லா பண்ணு. ஒரே காதல் ஒரே காதல் பண்ணலாமா? பண்ணுங்க. கிண்டுங்க. பண்ணுமா.